பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்கள். இந்த நாள் நம்முடைய காலை மன்னாவுக்காக ஏசாயாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏசாயா 5:2. அது நல்ல பழங்களை தரும் என்று காத்திருந்தார், அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. ஆண்டவர் நம்ம மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையை நாம் காத்துக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல வாசிக்கிறோம், ஒரு தோட்டத்திலே ஆண்டவர் அதை சரிப்படுத்தி அதை வேலி அடைத்து கற்களை பொறுக்கி நல்ல குவாலிட்டியான நல்ல திராட்சை செடிகளை நட்டு அதில் ஒரு ஆலையை உண்டு பண்ணி அது நல்ல பழங்களை தரும் என்று காத்திருந்தார். ஆலை ரெடி ஆயிடுச்சு, நட்டியாச்சு. குறிப்பிட்ட காலம் வரும்பொழுது நிறைய பழங்களை தரும். ஏனென்றால் எல்லாமே நல்ல தரமான செடிகள், தரமான பழங்களை கொடுக்கக்கூடிய செடிகள். அதனால் ஆலையும் ரெடி பண்ணியாச்சு. ஏன்னா நல்ல பழம் வரும். ஆலை இருந்தால் தான் அதை சாறாக்க முடியும், ரசமாக்க முடியும். அப்படின்னு ஆலையும் ரெடி பண்ணியாச்சு. ஆலைக்கு வேண்டிய செலவெல்லாம் போட்டு இன்வெஸ்ட் பண்ணி அதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ காத்துக்கொண்டே இருக்கிறார், தண்ணீர் ஊற்றுகிறார், அதற்கு உரம் கொடுக்கிறார், எல்லாம் நடக்கிறது. ஆனால் பாருங்க, நல்ல பழங்களை தரும் என்று காத்து கொண்டிருந்த நிலையில் அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. இப்போ ஆலை கட்டி பிரயோஜனம் இல்லை, அதை எடுத்து பிரயோஜனம் இல்லை, புழிஞ்சு பிரயோஜனம் இல்லை, விற்க முடியாது, காசாக்க முடியாது. எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார் பாருங்க. அவர் பாருங்க, கோபத்தில் என்ன பண்ணிட்டாராம், எல்லாத்தையும் வேலியை பித்து போடுவேன், அது ஆடு மாடுகளாலே மேய்ந்து போடப்படட்டும், அது எல்லாம் மிதியுண்டு போகட்டும் என்று கோபப்பட்டதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவரும் இதே போல தான் நம்ம மேலே நல்ல எண்ணங்கள் வைத்திருக்கிறார், நம்ம மேலே நல்ல நம்பிக்கை வைத்திருக்கிறார். இந்த வருஷம் எப்படியாவது இவன் நல்ல கனிகளை கொடுப்பான், எனக்கு பிரயோஜனமான வாழ்க்கை வாழுவான், என்னை மகிமைப்படுத்துவான், எனக்கு நான் சொன்ன கட்டளைகளை கை கொள்ளுவான், என் விருப்பங்கள் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவான், இவனை நம்பி நான் இதை செய்யலாம், இவனை நம்பி இந்த பொறுப்புகளை நான் கொடுக்கலாம், இந்த உலகத்தில் என் ராஜ்யம் கட்டப்படுவதற்கு இவன் ஒரு முக்கிய பங்காற்றுவான் என்று ஆண்டவர் ஏகப்பட்ட நம்பிக்கையை மற்றவங்களை காட்டிலும் நம்ம மேலே வச்சிருக்கிறாரு. ஏன் அவங்கள ரட்சிக்கலை, ஏன் அவங்கள தெரிந்து கொள்ளலை, ஏன் அவங்களுக்கு இந்த திறமைகள் தாளந்துகளை கொடுக்காம உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு? ஒரு நம்பிக்கையை உங்கள் மேலே வச்சபடியினால. அப்போ அந்த நம்பிக்கையை காப்பாற்றுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நல்ல பழங்களை தரும் என்று நாம் வளருவோம், கனி கொடுக்கிறோம், நல்ல பிரயோஜனப்படுவோம் என்று காத்திருக்கும் பொழுது அது கசப்பான பழங்களை தந்தால் ஆண்டவர் எவ்வளோ வேதனைப்படுவார். ஒரு டீச்சர் ஒரு குறிப்பிட்ட ஒரு மாணவனை நன்கு உருவாக்கி 12th அவன் நல்ல மதிப்பெண்களை பெற்று ஸ்கூலுக்கும் மாவட்டத்திற்கும் மாநிலத்திற்கும் அவன் நற்பெயரை வாங்கி தருவான் என்று ரொம்ப ஆவலாக அவனை ஸ்பெஷல் கேர் கொடுத்து உருவாக்குகிறார்கள். கடைசியில் அவனோ எதிர்பார்த்ததுக்கு ரொம்ப டவுனாக அவன் ரொம்ப ஒரு 60% தான் மார்க் வாங்கியிருக்கிறான்னா அந்த டீச்சர் எவ்வளோ வேதனைப்படுவாங்க. உன்னை எவ்வளவோ நம்பினேன்னுப்பா, மற்றவங்களை காட்டில் உனக்கு எவ்வளோ கேர் கொடுத்தேனே, நான் இரவு பகலாக உனக்காக நான் பிரயாசப்பட்டேனே, நீ இப்படி போயிட்டிய, ஏதோ ஒரு 2nd 3rd மார்க் வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல, கீழ் மட்டத்திற்கு போயிட்டியே என்று சொல்லி எவ்வளோ வேதனைப்படுவார்கள். அதே போல தாங்க ஒவ்வொருவரும் நமக்கு கொடுத்த திட்டங்கள், தேவன் நம்மை அழைத்த அழைப்பு, நம்மை தெரிந்து கொண்ட விதம் என்ன என்பதை அறிந்து அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாக வாழ வேண்டும். ஆண்டவர் நம்ம மேல் வைத்த நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணிடக்கூடாது, ஆண்டவரை ஏமாற்றி விடக்கூடாது. நமக்கு நல்ல திறமை, தாளந்து, அறிவு, வசதி, வாய்ப்பு எல்லாம் கொடுத்துருக்கிறார். அதை கர்த்தருக்காக பிரயோஜனப்படுத்துங்க. அவர் என்ன நம்பிக்கை உங்கள் மேலே வச்சிருக்கிறாரோ, ஏன் கொரோனாவில் நமக்கு உயிர் போகாமல் ஜீவனை தந்திருக்கிறார், இன்னும் நம்மளை ஏன் உயிரோடு வச்சிருக்கிறார் யோசித்து பாருங்கள். ஏதோ ஒரு நோக்கம் நம்ம மேலே வச்சிருக்கிறார், அதை உங்களை கொண்டு அவர் நிறைவேற்ற விரும்புகிறார். எனவே அதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், அது நிறைவேறட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை நட்டு எங்களிடத்தில் இருக்கிற களைகளை எல்லாம் பிடுங்கி எங்களை வேலி அடைத்து நல்ல பழங்களை, நல்ல வாழ்க்கை வாழ்வோம் என்று காத்திருக்கும் பொழுது நாங்கள் அதற்கு எதிராக மாறிவிடாதபடி நம்பிக்கையை நிறைவேற்றுகிறவர்களாக எங்களை மாற்றும். இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இந்த நாளை பிரயோஜனமாக்கி தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். God bless you. Have a nice day.